திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கிய திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மலை மீதுள்ள தீபஸ்தம்பத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பனையும் தீயிட்டு எரிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பழனி பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையிலான கோவில் அதிகாரிகள் செய்திருந்தனர். 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் 2668 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட்டது. ஜோதி வடிவமாக அண்ணாமலையார் காட்சியளிக்கிறார். முன்னதாக மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆனந்த தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு காட்சியளித்ததை தொடர்ந்து கீழே தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை மாதம் என்றாலே அனைவரது நினைவுக்கும் முதலில் வருவது கார்த்திகை தீப திருவிழாவே ஆகும். கார்த்திகை தீப திருவிழா தமிழ்நாட்டிலே சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். முன்னதாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மகா தீபம் காண வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டது. பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மகா தீபத்தை காண வரும் கூட்டத்தில் சிக்கி சிறுவர்கள் காணாமல் போனால் அவர்களின் பெற்றோரை உடனடியாக கண்டறியும் வகையில் சிறுவர்கள் கையில் பெற்றோரின் தொலைபேசி எண், காவல்துறையினரின் உதவி எண்கள் எழுதப்பட்டு அந்த அடையாள பட்டையை மகா தீபம் காண வரும் சிறுவர்களின் கைகளில் அணிவிக்கப்பட்டது. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தொடர்பான அறிவுரைகளை காவல்துறையினர் வழங்கினர். 13,000 காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். புராண காலத்தில் திருமால் மற்றும் பிரம்மா ஆகிய இருவருக்கிடையே யார் பெரியவர் என போட்டி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் அக்னி உருவெடுத்தார். யார் முதலில் தலையையும் மற்றும் அடியையும் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் பெரியவர் என சிவபெருமான் அவர்கள் முன் அசாரியாக தெரிவித்தார். உடனடியாக பன்றி அவதாரம் எடுத்து திருமால் அடியை காண புறப்பட்டார். பிரம்மன் முடியை காண மேல் நோக்கி புறப்பட்டார். ஆனால் இருவராலேயும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ஆலங் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடி மக்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி ஜெய்பீம் பழங்குடி இருளர் நலசங்கம் சார்பாக சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தை அடுத்த ஆல கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு வீடு வழங்கப்பட்டது. தற்பொழுது அந்த வீடு சேதமாகி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பழங்குடியின மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை சரி செய்து தரப்படவில்லை. கடந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்படும் போது அப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர். இதனால் அவர்கள் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்பட்டு இது ஒரு தொடர்கதையாகி வருகிறது. எனவே அப்பகுதி மக்களுக்கு நிரந்தர புதிய வீடு கட்டித்தர கோரி கும்பகோணம் ஜெய்பீம் பழங்குடி இருளர் நல சங்க பொதுச் செயலாளர் ரமேஷ் தலைமையில்
திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. பாதிக்கப்படுகிறது. பலமுறை மனு கொடுத்து எங்கள் வெளியில் நடவடிக்கை எடுக்கிறது. எங்கள் ஐயா சட்டமன்ற ஐயா பதிவு எடுக்கிற மாதிரி பதிவு எடுக்கணும். இப்போதைக்கு நாங்கள் தங்க வேண்டிய இடம் வந்து ஸ்கூலில் இருந்து அங்கே இருக்கிறோம். மழை வந்தால் எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. உள்ளே வந்து படுக்க முடியவில்லை. நாங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்கூலில் தான் தங்கி இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த மழை மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் வடக்கு தோப்பு பகுதியில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி சங்கர். இப்பகுதியில் கடந்த வாரம் பெய்த அதி கனமழையால் இவரது கூரை வீட்டின் சுவர் அடியோடு இடிந்து விழுந்தது. அப்போது வீட்டினுள் யாரும் இல்லாததால் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. ஆனால் மழை காரணமாக இவரது குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒரு வாரம் ஆகிய நிலையிலும் இதுவரையில் எந்த அதிகாரியும் நேரில் சென்று பார்வையிடவில்லை. தனது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் கூலி தொழிலாளி சங்கரின் குடும்பம் பெரும் கவலை அடைந்துள்ளது. எனவே தனது வீட்டிற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரண நிதியை வழங்க மரக்காணம் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரெட்டி நல சங்க நிர்வாகிகள் கோகுல்தாஸ், பாலகுரு, ரவிச்சந்திரன், பெத்தராஜ், ராமசாமி, சுரேஷ், வழக்கறிஞர்கள் ரமணன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் ஒருமனதாக தமிழ்நாடு ரெட்டி நல சங்க தலைவராக ரவி ரெட்டியாரும், செயலாளராக ராஜா பூர்ணச்சந்திரன், பொருளாளராக அருண்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக OP ராமசாமி அவர்களுக்கு சென்னையில் முழு வெண்கல சிலை அமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை, அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் எப்பொழுதும் சில காலங்கள் சில குழப்பங்களுடன் அவரை அழைத்தோம். ஆனால் கூறிய பதிலை வந்திருக்கக்கூடிய மாவட்ட அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள கீழ்ச்செருவாய் கிராமத்தில் வெலிங்டன் நீர்த்தேக்கம் உள்ளது. இந்த நீர்த்தேக்கம் மூலம் இப்பகுதியை சேர்ந்த சுமார் 24,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த வெலிங்டன் நீர்த்தேக்கம் 1878ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதன் முழு கொள்ளளவு 2580 மில்லியன் கன அடி. நீர்த்தேக்கத்தின் நீர்மட்ட உயரம் 29.72 அடியாகும். இவற்றின் பாசன தலைப்பு மதகுகள் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திட்டக்குடி மற்றும் விருத்தாச்சலம் மாவட்டங்களுக்குட்பட்ட 63 கிராமங்களில் உள்ள சுமார் 23 ஏரிகள் நேரடி பாசன வசதி பெறுகிறது. இதன் கீழ்மட்ட கால்வாய் மூலம் 6767 ஏக்கர் நிலமும், மேல்மட்ட கால்வாய் மூலம் 17,292 நிலமும், மொத்தம் இதன் மூலம் 24,059 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. தற்போது இந்த ஏரியில் 27 அடி தண்ணீர் உள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. அதன்படி 15ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு 120 கன அடி வீதமும் வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசன நீர் திறந்துவிடப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் பாசனத்திற்கான தண்ணீரை திறந்து வைத்தார். பாசன வாய்க்காலில் தண்ணீரில் மலர்களை தூவி வரவேற்றார். தொடர்ந்து அமைச்சர் CV கணேசன் கூறுகையில், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சரியான காலத்தில் சம்பா பாகுபடிக்கு தினமும்
வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 175 கன அடி நீர் 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படுகிறது. விவசாயிகள் இந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே தமிழக அரசு முதன்முறையாக விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. வெலிங்டன் நீர்த்தேக்கத்தை செம்மைப்படுத்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் 130 கோடி நிதி கேட்கப்பட்டுள்ளது. நிதியை பெற்று இந்த நீர்த்தேக்கத்தை செம்மைப்படுத்தப்படும் என கூறினார். இந்த பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் அருணகிரி, உதவி செயற்பொறியாளர் எத்திராஜுலு, விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையது முகமது, திட்டக்குடி தாசில்தார் அந்தோணிராஜ், கார்த்திக், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர், செயற்பொறியாளர் அருணகிரி, உதவி செயற்பொறியாளர் தனசேகர், உதவி பொறியாளர்கள் சுதர்சன், பாஸ்கரன், வெங்கடேஷ், மங்களூர் ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம், திட்டக்குடி திமுக நகர செயலாளர் பரமகுரு, தலைவர் வெண்ணிலா கோதண்டம், மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுகுணா சங்கர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் கலைச்செல்வி செல்வராஜ் மற்றும் நகரமன்ற கவுன்சிலர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மொபைல் லவுத்துக்கா அவர் லைவ் போடுவாங்க. அவரு நீயே மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் ரூபாய் 2000 நிவாரணம் உடனடியாக வழங்க கோரி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக நீர் நிலையங்கள் நிரம்பி வீடு மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் தமிழக அரசு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கி வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் நிவாரணத்தை அதிகப்படுத்த கோரியும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பாமகவினர் 200க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பாமக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படுத்துக்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டார். மேலும் பாமகவினர் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் காட்டாதே தமிழக அரசு பாகுபாடு காட்டாதே நிவாரணத்தை மொத்த மக்களுக்கு வழங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே வழங்கு விடமாட்டோம் ஹலோ தருமறை சார். சார் சொல்லுங்க சார். டைப் பண்ணி போட்டேன் சார். போட்டு பாருங்க சார். இந்த நம்பருக்கு போட்டு பாருங்க சார். இந்த நம்பர் இருந்து போடுங்க பாருங்க சார். நிவாரணம் வழங்க கோரி